ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OnePlus Nord CE4 Lite இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குதா? என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது? எப்போ லான்ச் ஆக போகுது? என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது? அப்படின்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. OnePlusல Nord சீரிஸ்ல Nord CE4 Lite, CE4, OnePlus Nord 4 இந்த 3 வேரியன்ட் இருக்குதுங்க. 3 வேரியன்ட் இந்தியா லான்ச் ஆக போகுது. இந்த 3 வேரியன்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ OnePlus Nord CE4 Lite இந்த வேரியண்ட்ட பத்தி பார்க்கலாங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்ல நாங்க வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு கொண்டு வந்து சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். OnePlus Nord CE4 Lite இது ஏப்ரல் எண்டுல லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இது 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட வரப்போகுது. OnePlus Nord CE2, CE3 Lite, CE4 Lite எல்லாத்துலயும் IPS LCD கொடுக்க போறாங்க. இதுலயும் மாற்றமே கிடையாது. ஏன்னா பட்ஜெட் ஃபோன் அந்த ரேஞ்சினால சரிங்களா? அடுத்து 108 எம்பிக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. அல்ட்ரா வைட் 13 கொடுக்க போறாங்க. 2 எம்பி மேக்ரோ கொடுக்க போறாங்க. OnePlus கேமரா எல்லா மொபைல் நல்லா இருக்கு. அதாவது 11R அதே போல 12 இது மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுல ஒரு டீசெண்டா தான் இருக்கு. கொஞ்சம் ஏவரேஜா இருக்கு சரிங்களா? அடுத்து ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவா 16 எம்பி கொடுக்குறாங்க. நார்மலா எல்லா மொபைல் இருக்கிறப்பல தான் இந்த 16 எம்பிக்கான செல்ஃபி கேமரா இருக்குங்க. பிரைமரி கேமரா ஒரு எபோவ் ஏவரேஜா இருக்குன்னு சொல்லாங்க சரிங்களா? அடுத்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நல்ல மேசிவ் பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட் இல்ல 67 வாட் இந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்க சரிங்களா? அடுத்தது 8 ஜிபி ரேம் வேரியன்ட்டு 128 ஜிபி இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் கிட்டத்தட்ட 19,000 அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா OnePlus Nord CE3 Lite, CE2 Lite இது மாதிரி மொபைலில் அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. இது அதே போல் தான் வருங்க. அதாவது ரூபா கம்மியாக 20,000 லான்ச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைல் அதே மாதிரி தான் வருங்க. இதோட ப்ராசஸ் Snapdragon 7 Gen 1 இந்த ப்ராசஸ் கொடுத்தாவே நல்லாவே இருக்குங்க. அந்த ப்ரைஸுக்கு பார்ப்போம் இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா 19,000க்கு இந்த ப்ராசஸ் கொடுத்தா நல்லாவே இருக்கு. அவங்க கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது Android 14ல ரன் ஆகுது. 5G சப்போர்ட் இருக்குது. 3.5 ஜாக் இருக்குது. சரிங்களா? இந்த மொபைல் நல்லா இருக்குமான்னு கேட்டா ஒரு பட்ஜெட் ஃபோன். OnePlus எனக்கு வேணும்ப்பா. OnePlus Nord CE3 Lite எடுக்கலாம்னு இருக்கிறேன். அது மாதிரி இருக்கிறேன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த மொபைல் வரப்போகுது. மற்றபடி உனக்கு 19,000 ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த் கிடையாதுங்க. AMOLED டிஸ்ப்ளே வச்ச மொபைல் இருக்குது. கேமரா குவாலிட்டி இதே மாதிரி இருக்கு எல்லா மொபைலுமே. 5000 mAh எல்லா மொபைலும் இருக்கு. இது மாதிரி இருக்குது. ப்ராசஸ் இன்னும் நல்லாவே இருக்கு ஒரு சில மொபைல்ல. ஆனா இந்த ப்ராசஸ் கண்டிப்பா குடுத்தாங்க நல்லாவே இருக்கு. இந்த மொபைல் குடுத்தாவே நல்லா இருக்கு. பட்ஜெட் ஃபோன்ல 7 Gen 1 குடுத்துட்டு AMOLED குடுத்தா நல்லாவே இருக்கு. இதுலயும் AMOLED குடுத்தா ஒரு நல்ல மொபைல்னு சொல்லலாம். கண்டிப்பா தாராளமா எடுக்கலாம். ஆனா IPS LCD டிஸ்ப்ளேனா ஒரு வெயிட் பண்ணணும். அப்புறம் Snapdragon 7 Gen 1 ப்ராசஸர் குடுத்தாங்கன்னா நல்லாவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே ப்ராசஸ் குடுத்தா நல்லா இருக்குங்க. நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? OnePlus Nord 4, OnePlus Nord CE4 அந்த மொபைலுக்குலாம் நம்ம சேனல் ரிவ்யூ போட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த OnePlus Nord CE3 CE4 Lite வந்து சைனாவுல லான்ச் ஆகும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன். இந்தியா லான்ச் பண்ணும்போது மாற்றம் ஏற்படுமான்னு பார்க்கலாங்க. மாற்றம் கொண்டு வந்தே ஆகணும். AMOLED வந்து இன்னும் பெட்டராவே இருக்கு. AMOLED வந்து Snapdragon 7 Gen 1 குடுத்து 19,000 வந்துச்சுன்னா நல்ல மொபைலுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்ல நாங்க வீடியோ போட்டோம்னு சரிங்களா? OnePlusல உங்களுக்கு எந்த மொபைல் பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மொபைல் பிடிக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு OnePlus Nord சீரிஸே பிடிக்காதுங்க. ஆனா OnePlus 11, OnePlus 12 அந்த சீரிஸ்ல ரொம்ப பிடிக்குங்க. ஆனா OnePlus Nord சீரிஸ் பிடிக்காது. ஏன்னா அவங்க நல்லா இம்ப்ரூவ்மென்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த சீரிஸ் ஏனோ தானோன்னு லான்ச் பண்ணுவாங்க. இதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சைனா லான்ச் பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஏனோ தானோன்னு. இந்தியா லான்ச் பண்ணும்போது மாற்றம் ஏற்படுமான்னு பார்க்கலாங்க. மாற்றம் கொண்டு வந்தா நல்லாவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிக்குமான்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை. டேக் கேர்.